மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாற்றணும். அது திமிலோடு ஏறி ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வருடி நம்ம வீட்டு நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிலோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்தில். கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்தில் பாட்டிருக்கு. என்ன, காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஈறு தழுவுதல் தான் தமிழன் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறார். கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுறார். மாடு மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டு பைய மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டுல காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்க கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும் போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ள குடும்பத்தோடு காலை நிக்கிற படம் இருக்குடா நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேரச்சத்த மரபுல வந்தவன்டா நம்ம. கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம். அங்க நிலைத்து வாழ தொடங்கணும், அங்க வேளாண்மை செய்ய தொடங்கணும். அதுவரை தாய் வழி சமூகமா இருந்தது, அங்க தந்தை வழி சமூகமா மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது. அவன் வேளாண்மை செய்ய போறான், வீடை பார்த்துக்கணும், குழந்தைய பார்க்கணும்னு. அன்னைக்கு தாய் யாருன்னு தெரியுது, தந்தை யாருன்னு தெரியல. அது வேற. அப்ப தெரியுது ஒருவனுக்கு ஒருத்தின் வாழும்போது தந்தை இவன் வருது. அப்புறம் தான் அப்பம் பேரை போடுறது, அப்பம் பேரை முதல் எழுத்தா போடுறது, இந்த கிளிக்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தந்தை வழி சமூகமா மாறுறோம். அங்கதான் கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம் எல்லாம் வருது. அங்கதான் கோயிலை கட்டுறோம், அங்கதான் வழிபடுறோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர்ல சொல்றான் சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா, வன்னியர்ல இல்லையா, கோனார்ல இல்லையா, நாடார்ல இல்லையா, கவுண்டர்ல இல்லையா, சொல்லு, முதலியார்ல இல்லையா, உடையார்ல இல்லையா, எல்லாருலையும் பாண்டியன் பேரு. காரணம் நாம் தான்டா பாண்டியர்கள். அப்ப அங்க இருந்தா அங்க வாழ தொடங்கினோம். இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், குறவர் மருத நிலம். இங்க மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். இப்ப கல் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றுகிறது, நிலம் எப்போது வருகிறது, மூன்றாவது நிலமாக வருது. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாட்டு வருது.